ஓகே சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல இருந்து அப்படியே தொடர்ச்சியா செஞ்சுட்டு போவோம். இன்னைக்கு எவ்வளவு கேளுமோ அவ்வளவுக்கு செய்வோம். சரியா? ஓகே கவனிங்க. y சமன் சய ax வர்க்கம் சக b வடிவிலான வரைபொன்றை வரைவதற்கான பூரணமற்ற பெருமான அட்டவணை ஒன்று காட்டப்பட்டுள்ளது. அதான் என்ன சொல்றான்னு சொன்னா y சமன் சய ax வர்க்கம் சக b. கொஞ்சம் இருங்க நோட் பண்ணும். முதலாவது விஷயத்தை நோட் பண்ணணும் பிள்ளைகள். இப்படி நோட் பண்ணியாச்சு. என்னையா y சமன் சய ax வர்க்கம் சக b. இப்படி ஒரு வரைபொண்டு இருக்காம் பிள்ளைகள். அந்த வரைவுக்கான ஒரு சார்ட் ஒன்று தந்திருக்கிறான். எக்ஸ் கீழே வைன்னு போட்டோ என்ன சார்ட் சய 3 சய 2 சய 1 0 1 2 3 அது தொடர்ந்து கீழே -4 டேஷ் 4 5 4 1 -4 இப்படி இருக்குது. சரியா பிள்ளை? முதலாவது கேள்வி கேட்கிறான் அட்டவணையின் சமச்சீர் தன்மையை கொண்டு இடைவெளியை நிரப்புக. அட்டவணையின் சமச்சீர் தன்மையை கொண்டு இடைவெளியை நிரப்புக அப்படின்னு முதல் கேள்வி கேட்கிறான். சரியா பிள்ளை? இப்ப நீ யோசிச்சு பாரு. இதுக்கு முன்னுக்கு நாங்க செஞ்சதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னுக்கு நாங்க செஞ்சதெல்லாம் இதுல பெருமானம் போட்டு தந்துட்டு அதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். என்ன பிள்ளை? அப்படித்தானே செஞ்சோம். இதுக்கு பெருமானம் தந்திருந்தாங்க, அதை வச்சுதான் நாங்க இவரை கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க எங்களுக்கு ஏதாவது பெருமானம் தந்திருக்கிறானா? இல்ல தரல. ஓகே அப்ப தர இல்லைன்னு சொன்னா அவன் அடுத்த கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறான். இந்த தானே இந்த சார்ட்டை பயன்படுத்தி நீ கிராஃப ஃபர்ஸ்ட் வரைஞ்ச பிறகு அந்த கிராஃப வச்சு இந்த இடைவெளிக்கான ஆளை எடுத்து காட்டுங்க அப்படின்னு கேட்கிறான். சரியா பிள்ளை? அப்ப கிராஃப வரைவோம் ஃபர்ஸ்ட். ஓகே சார். ஓகே வெயிட் பண்ணுவோம். இப்போ நாங்க என்ன செஞ்சிட்டோம்? ஆழ்கூற்று தளத்தை வரைஞ்சாச்சு. இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்? இவங்களை அடிப்படையா வச்சு இப்ப புள்ளிகளை குறிக்க போறோம். பாருங்க பிள்ளை. சரி இவங்களை அடிப்படையா வச்சு புள்ளிகளை குறிக்க போறீங்க. அப்ப முதலாவது நாங்க பார்க்க வேண்டிய ஆள் யாருன்னு சொன்னா எக்ஸ். எக்ஸ பார்த்த பிறகுதான் நீங்க என்ன செய்யணும் பிள்ளை? வைய பார்க்கணும். அப்போ எக்ஸ்ல முதலாவது பார்க்க போறீங்க சய 3. ஓகே சய 3 தான் இருக்கிறாரு. எக்ஸ் அச்சுல சய 3 தான் இருக்காரு. y அச்சுல சய 4. அப்போ எக்ஸ் அச்சுல சய 3 y அச்சுல சய 4 எப்படி வரும்? சரியா? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகே அடுத்தது சய 2க்கு தெரியும். அதை விட்டுரும். அடுத்தது சய 1க்கு 4. சய 1 எங்க பிள்ளைகளுக்கு தான் இருக்குது. சய 1 தான் இருக்குது. 4 எங்க இருக்குது? இங்க இருக்குது. சய 1க்கு 4 இங்க இருக்கு பிள்ளை. சரியா? அடுத்தது 0க்கு 5 போட்டோம். 1க்கு 4 1க்கு எங்க மறுபடியும் அது இங்க 4. ஓகே அதையும் குறிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க 2க்கு 1 எங்க இருக்குது? இங்க 2க்கு 1. அதுக்கப்புறம் 3க்கு சய 4 போட்டோம். சரியா? சய 4. அப்ப யோசிச்சு பாருங்க எங்கட கிராஃப் எப்படி வரணும் பிள்ளைகள்? நல்லா யோசி. இப்ப இதை இணைப்போம். ஓகே உயர்வாக வரும். ஓகே இப்படி போட்டோம். ஓகே அதுக்கப்புறம் இப்படி வந்து இப்படி போட்டோம். அதே மாதிரி பிள்ளைகள் இப்படி வந்து தான் எங்கால வரணும். இப்படித்தான் வரணும். என்னது? நல்லா யோசிச்சு பாரு. இப்படி வரும்போது பாருங்க உயர்வு புள்ளி இங்க இருக்குது 5. இவருக்கு இவரு சமனா இருக்குது. இவருக்கு இவரும் சமனா இருக்குன்னு சொன்னா இவருக்கு நேரா தான் இந்த அங்கால வரணும். இதுல இங்க பாருங்க இது 4 இது சய 4டா. இவடத்துக்கு 1 தானே வரணும். இவடத்துக்கு 1 தானே வரணும். அதே நேரம் போல பிள்ளைகள் பாருங்க எக்ஸ் அச்சுல 2க்கு நேரம்டா. இங்க நேரம் கட்டாயம் வரணும். அதுக்கு கீழே என்ன வரணும்? சய 2. அப்ப சய 2க்கு எனக்கு என்ன வரும் பிள்ளைகள்? 1 விஷயம் வரும். ஓகே பிள்ளை. அப்ப இன்னைக்கு நாங்க புள்ளியை குறிச்ச போறோம். யாரு?
1 எங்க அந்த 1 2க்கு 1 ஓகே இவர் தான் நந்தா சரியா வாங்க அதை இணைச்சு விட்டுருவோம் ஓகே இணைச்சாச்சு இப்ப யோசிச்சு பாருங்க அப்ப இவரு எப்படி இருக்குது உயர்வு வரைவா இருக்காரு சரியா உயர்வு சரியா உயர்வாக இருக்கிறாரு அப்போ இவர வரைபட சமன்பாடு எப்படி இருக்கு புலகள் y சமன் சய ax வர்க்கம் சக b அப்படின்னு இருக்குது சய ax வர்க்கம் சக b அப்ப எங்கட புள்ள நல்லா விளையும் கொள்ளணும் இந்த எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு குணகம் இருக்குது அந்த குணகத்துக்கு முன்னுக்கு சய இருந்துச்சுன்னு சொன்னா சய இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கிராஃப் எப்படி இருக்கும் புலகள் எப்படி இருக்கும் உயர்வா உயர்வாக இருக்கும் உயர்வாக காணப்படும் அதே நேரம் இது என்ன எங்களுக்கு தெரியும் வெட்டுத்துண்டு வெட்டுத்துண்டு இங்க எவ்வளவு 5 எவ்வளவு பிளஸ் 5 இந்த விஷயத்தை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சிருப்போம் இந்த விஷயத்தை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்ப நாங்க இந்த ஒன்று விஷயத்தை கண்டுபிடிச்சாச்சு கிராஃபையும் வரைஞ்சாச்சு இது வரைக்கும் பிள்ளைகளுக்கு ஓகேவா ஓகே சார் ஓகே அடுத்தது போவோம் சரியா விலங்கலாட்டு கேட்கணும்டா ஓகே அடுத்தது வாங்க ரெண்டாவது கேள்வி பொருத்தமான அளவிடைக்கு சார்பின் வரைஞ்சிட்டான் ரெண்டாவது கேள்வியும் ஓகே சார்பின் திரும்பட் புள்ளியின் ஆள்கூறுகளை எழுதுக ஒன்று இப்படி கேட்பான் பிள்ளைகள் ஒன்று என்ன கேட்பான் உயர்வு புள்ளி எங்க என்னது அப்படின்னு கேட்பான் உயர்வு புள்ளின்னு சொன்னா நீங்க எதை கொடுக்கணும் இந்த 5 மட்டும் தான் கொடுக்கணும் இழிவுன்னு சொன்னா இப்படி வந்திருக்கும் இழிவுண்டா இப்படி வந்திருக்கும் உயர்வுண்டா இப்படி வந்திருக்கும் உயர்வு புள்ளின்னு 5 மட்டும் தான் கொடுக்கணும் ஆனா இங்க என்ன கேட்கிறான் சார்பின் திரும்பட் புள்ளி சார்பின் திரும்ப புள்ளியின் ஆள்கூறு அப்படின்னு சொல்றது என்னன்னா அந்த வெற்ற புள்ளி இருக்குதானே வையாச்சில வெற்றாள் சரியா நல்லா கவனிச்சுக்கோ வையாச்சில வெற்றாளுங்க யாரு 5 ஒருவேளை அந்த கிராஃப் இப்படி வந்துட்டு வச்சுக்கோங்களேன் இப்படி போகுது சும்மா சொல்றேன் சரியா இப்படி போகுதோ அந்த கிராஃப் இப்படி வந்துடுச்சுன்னா இப்ப சார்பின் உயர்வு புள்ளி உதாரணமா இது 4 இது 5 வச்சுக்கோங்க சரியா இது 0 இது 1 வச்சுக்கோவே இப்ப சார்பின் திரும்பட் புள்ளி என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம் 5 சாரி சார்பின் உயர்வு புள்ளி என்னவா இருக்கும் நான் பேசுறது விளங்குதான் உங்களுக்கு 5 தான் இருக்கும் 5 தான் இருக்கும் சரியா 5 தான் இருக்கும் ஓகே 5 தான் இருக்கும் சரியா இப்போ அவன் கேட்ட கேள்வி இதுல என்ன சொல்றான் சார்பின் திரும்பட் புள்ளின்னு சொல்லும் போது சரியா மேக்சிமமான வைடால் யாரு 5 அப்ப இந்த வையில 5 எங்க இருக்கிறாருன்னு தேடணும் இந்த வையில 5 எங்க பிள்ளைகள் இருக்குது எங்க இருக்குது இந்த இருக்குது இந்த 0 கீழே இருக்குது அப்ப சார்பின் திரும்பல் புள்ளி யாரு இவங்க தான் சார்பின் திரும்பல் புள்ளி ஆள்கூறு எப்படி குறிக்குது எக்ஸ் கமா வைன்னு தானே குறிப்பீங்க பிள்ளைகள் குறிப்பீங்க அப்போ எக்ஸ் இடத்துல நீங்க என்ன போடுவீங்க எக்ஸ் இடத்துல என்ன போடுவீங்க 0 போடுவீங்க வைட இடத்துல 5 போடுவீங்க ஆகவே சார்பின் திரும்பல் புள்ளி என்னடப்பா சொல்லுங்கடா 0,5 ஆகவே சரி அதே நேரம் இப்படி ஒரு கிராஃப் கேட்டான்னு சொன்னா ஒரு நிமிஷம் ஒருவேளை உங்களோட கிராஃப் இப்படி வந்துட்டு வச்சுக்கோ இப்படி வந்துச்சுன்னு சொன்னா இங்கேயும் நீ பயப்படாத எப்படி வந்தாலும் நீ பயப்படாத உனக்கு ஷார்ட் கட் ஒன்று சொல்லி தாரேன் இங்க யார் உயர்வு புள்ளி இப்பயும் 5 சார் அதே 5 தானே அதே அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சார்ட் உண்டு அதுக்கு ஒன்று தந்திருப்பான் இது வேற இதுக்கான சார்ட் வேற ஒன்று இருக்கு அதுல நீ வயலால் அந்த வைண்ட ஆக்கல்ல 5 நாள் எங்க இருக்குன்னு பாரு ஒருவேளை எங்க 5 இருக்கு மேல ஒரு இலக்கம் ஒன்று இருக்கு 0 தான் இல்ல மேல ஒரு இலக்கம் ஒன்று இருக்கு அந்த ஆள் தான் அவரை திரும்பல் புள்ளியா இருப்பாரு அந்த ஆள் தான்
அவரை திரும்பல் புள்ளியா இருப்பார். நீ இதை ஞாபகம் வச்சா என்ன சொன்னா இது மாதிரி இப்படி வந்தாலும் பரவாயில்ல, இப்படி வந்தாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. அந்த ஷார்ட் கட்டை வச்சா என்ன சொன்னா வை ஆள்கூற்றின் சாரி இந்த வரைஃபின் திரும்பற் புள்ளியின் ஆள்கூரை எடுத்துக்கொள்ள இயலும். ஓகேவா? கிளியரா? புரிஞ்சுதா? ஓ சார். வெரி குட். சரி, இப்ப அடுத்து எக்ஸை மையம் கண்டுபிடிக்கணும். தெரியா கணியங்களை கண்டுபிடிக்கணும். தெரியா கணியம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ரெண்டு எக்ஸ ஒன்று இல்லாம ஆக்கணும் அல்லது வையே இல்லாம, ரெண்டு பேர்ல ஒன்று இல்லாமக்கி தான் ஒருத்தர் எடுக்கணும். சரியா? வாழ்க்கையும் அப்படித்தான். ஒன்று இழந்தா தான் ஒன்று பெற்றுக்கொள்ளலாம். பிள்ளைகள் தியாகம் செய்யணும். ஒரு விஷயத்தை நாங்க தியாகம் செஞ்சா இன்னொரு விஷயம் கிடைக்கும், அதை விட சிறந்தது ஒன்று கிடைக்கும். அது மாதிரிதான் இங்கேயும் நாங்க ஒன்று எக்ஸ இழந்தா தான் வை கிடைக்கும். வையை எக்ஸ பெஸ்ட் இழக்கிறது, வையை பெற்றுக்கொண்ட பிறகு வை மூலமாக எக்ஸ பெற்றுக்கொள்ளு. எப்படி வாழ்க்கை அப்படிதான். ஒரு சில தியாகங்களை செஞ்சு போற்று பலனை பெற்றுக்கொள்ற. நாங்க என்னத்துக்கு அந்த என்ன விஷயத்துக்காக நாங்க அந்த தியாகத்தை செஞ்சோமோ அதை பெற்றுக்கொள்ளலும். மறுபடியும் அந்த பெற்றுக்கொண்ட விஷயத்தின் மூலமாக அந்த தியாகத்தின் மூலம் ஒரு சில விஷயங்கள் இழந்தோம் தானே, அந்த இழந்த விஷயத்தையும் பெற்றுக்கொள்ளும். இல்ல எனக்கு ரெண்டுமே வேணும், நான் தியாகமும் செய்ய மாட்டேன் இது வேணும்னு சொன்னா எடுத்துக்கவே மாட்டேன். கிடைச்ச நீங்க வையம் எடுத்துக்க மாட்டாய், எக்ஸையும் எடுத்துக்கொள்ள மாட்டாய். அப்படியான விஷயமா மாறிடும். ஓகே சரி, இப்ப கேள்விக்குள்ள போவாங்கடா. ஓகே, அடுத்து என்ன கேள்வி கேட்கிறான்? சார்பு நேரான எக்ஸின் பெருமான வீச்சை காண்க. சார்பு நேரான எக்ஸின் பெருமான வீச்சு கேட்கிறான். எக்ஸின் பெருமான வீச்சை கேட்கிறான். ஓகே, எங்கட சார்பு நேராக அதிகிற, மறையாக அதிகரிக்கிற, நேராக குறைகிற, மறையாக குறைகிற, இந்த 4 விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேனா? ஓ சார். ஓகே, சிம்பிள் விஷயம்டா. ஒன்றுமில்ல, உன்னோட லைஃப் இதே நினைச்சுக்கோ, உன்னோட வாழ்க்கை எப்படி நினைச்சுக்கோ. சரியா? வாழ்க்கையை நினைக்கும் போது ஓ ஓகே, வாழ்க்கை தான் நினைச்சுக்கோ. உன்னோட வாழ்க்கையில கஷ்டமான பகுதி இது கீழ் பகுதி, வாழ்க்கையில நல்ல பகுதி மேல் பகுதி அப்படின்னு நினைச்சுக்கோ. கஷ்டமானு சொன்னா என்னது? மைனஸ். பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும். மைனஸ்னு சொன்னா என்ன பிள்ளை? கஷ்டமான பகுதி. சரியா? அப்ப கீழே பகுதி என்னதோ எப்பவுமே நமக்கு மைனஸா தான் இருக்கும், மேல் பகுதி எப்போதுமே பிளஸ்ஸா தான் இருக்கும். இந்த விஷயம் ஓகேவாடா உங்களுக்கு? ஓகே சார். ஓகே தானே? பேசணும், பேசலாட்டி எனக்கு கோபம் வரும். அந்த சமா மட்டும் தான் பேசுது. ஓகே, ரெண்டாவது விஷயம், இப்ப கஷ்டமான பகுதி இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். சரியா? கீழே மைனஸ். இப்போ இங்க இருந்து இவ்வளவு 4 பகுதி இருக்குது. ஏ பி சி டி. முக்கியமா 16ஆம் புள்ளல் பேசியே ஆகணுமே, உங்களுக்கு தான் எக்ஸாம் நெருங்குது. ஓகே, நான் கேட்கறது எல்லாமே உங்கள்கிட்ட தான். நான் இப்ப நாங்க பிசிக்கல் கிளாஸ் இல்லையேமா, ஆன்லைன் கிளாஸ், யார் யார் என்ன செய்யறேன்னு தெரியாது. நான் பேசும்போது அதுக்கான ரிப்ளேஸ் தான் நீ உண்மையா படிக்கிறியா இல்லைன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஏ பி சி டி 4 பகுதி இருக்கு. இந்த 4 ஓகேவா உங்களுக்கு? 4 பகுதி இருக்கிறது ஓகேவா? ஓகே சார். சரியா? இந்த 4 பகுதியில முதலாவது ஏ பகுதி. ஏ பகுதி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இடத்துல முடியுது, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இடத்துல முடியுது. இந்த பகுதிக்கு சொல்லுவாங்க சார்பு. சார்பு மறையாக என்ன செய்யுது? மறையாக என்ன செய்யுது? மறையாக அதிகரிக்குது. மறையாக அதிகரிக்குது. அதுக்கு பிறகு இங்கேந்து இவ்வளவு வரைக்கும், இங்கேந்து இவ்வளவு வரைக்கும் சார்பு என்ன செய்யுது? இங்க என்னது? நேர். நேராக என்ன செய்யுது? அதிகரிக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கேந்து இவ்வளவு வரைக்கும், இங்கேந்து இவ்வளவு வரைக்கும் சார்பு நேராக குறைகின்றது. ஓகே, மறுபடி எவ்வளவு வரைக்கும் குறையுது? இவ்வளவு வரைக்கும் குறையுது. இங்கேருந்து இவ்வளவு வரைக்கும் குறையுது. திருப்பி இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் சார்பு மறையாக குறைகின்றது. இவ்வளவுதான பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அவன் கேட்ட கேள்வி என்ன சொன்னா, சார்பு நேராக எக்ஸின் பெருமான வீச்சைக்காங்க. சார்புன் நேரான எக்ஸின் பெருமான வீச்சு, நேரான எக்ஸின் பெருமான வீச்சுன்னு சொன்னா அவன் அதிகரிக்கிற குறைகிற விஷயம் இன்னைக்கு சொல்ல இல்லை. அதை நோட் பண்ணிக்க. அவன் சார்பு நேராக அதிகரிக்கிற நேராக குறைவடைகிறன்னு சொல்றான் அவன் எனக்குல. நல்ல கவனி, நான் கேள்வி காட்டுறேன் பார், கேள்வி காட்டுறேன் பார். அவன் கேட்கிறான் சார்பு நேரான எக்ஸின் பெருமான வீச்சை எழுதுக. கேள்வி விளைச்சா உனக்கு? கேள்வி விளைச்சா? அது என்ன கேக்குறான்டா? சார்பு
எக்ஸின் நேரான வீச்சு. நேரான வீச்சுன்னு சொன்ன அர்த்தம் இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் ஃபுல்லா டோட்டலா நேர் தானே. இவ்விடத்துல வந்து இங்க வரைக்கும் நேர் தானே. அது கூடுது குறையுது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது கூடுது குறையுது எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் இது நேராக காணப்படுது. அப்படி காணப்படும் போது சிம்பிளா அதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். சரியா? முதலாவது, ரெண்டாவது, இது மூணாவது கேள்விக்கான ஆன்சர். இப்ப நாலாவது கேள்விக்கான ஆன்சர் கொடுக்க போறோம். நாலாவது கேள்விக்கான ஆன்சர் கொடுக்க போறோம். நாலாவது கேள்விக்கான ஆன்சர் எக்ஸின் பெருமான வச்சு தான் இவன் இப்ப கேட்கிறான். இப்படி போட்டுக்க ஃபர்ஸ்ட். இப்படி போட்டாச்சு. போட்ட பிறகு சரியா, நீ இங்கால பார். இந்த இலக்கங்கள் நேர் இலக்கங்களா மறை இலக்கங்களா? நேர் இலக்கங்கள். ஆகவே இந்த எக்ஸுக்கு வலது பக்கத்துல இருக்கும். இவர் வெட்டிட்டு போற துண்டு. இவர் வெட்டிட்டு போகும்போது 2 தாண்டி இருக்குது. அப்ப 2+1 2+2 2+3 அந்த கேப்புக்குள்ளதான் இருக்கு. சரியா? நீங்க உண்மையான வரைபடம் வரைஞ்சீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள உண்மையான பெருமானம் தெரியும். நான் அண்ணளவா இப்ப எனக்கு வரைஞ்சிருக்கிறது சரியா தெரியாதானே. நான் அண்ணளவா போடுறேன் 2.2 அப்படின்னு 2.2 அப்படின்னு போடுறேன். இங்க நான் 2.2 போட்டேன்னு சொன்னா இங்கேயும் நான் 2.2 போடலாம். பட் குறியீடு மாறும். என்னது? மறைன்னு வரும்டா. அவ்வளவுதான் விஷயம். ஏன் நான் இங்க 2.2 போட்ட பிறகு அதே பெருமானத்தை இங்க போடுறேன் குறியீட்டை மாத்தி. என்ன காரணமா இருக்கும்? சமனா போகுது பிள்ளை. இங்க பாரு, இங்கால இருக்கிறதும் இங்கால இருக்கிறதும் சமனா இருக்குது. அப்ப உங்கால வெட்டிட்டு போற துண்டும் இங்கால வெட்டிட்டு போற துண்டும் எப்பவும் சேமா தான் இருக்கும். அதனாலதான் நான் இத போடுறேன். இந்த கிளியரா? நாலு கேள்வியும் உங்களுக்கு ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது போவோம் வா. ஓகே, அடுத்தது போவோம் வா. கடைசி கேள்வி. y சமன் சய ax வர்க்கம் சக b. சய ax வர்க்கம் சக b வடிவில் வரைவின் சமன்பாட்டை எழுதுக. இப்படி கேட்டான். கடைசி என்ன கேட்டான்? சமன்பாட்டை பிடிச்சித்தா என்னை கண்டுபிடிச்சித்தான்னு கேட்டான். சரியா? சமன்பாடை என்னை கண்டுபிடிச்சித்தா அப்படின்னு கேட்டான். ஓகே, இப்ப எங்கட பிள்ளைகளுக்கு தெரியும் சமன்பாடு என்ன. y சமன் சய ax வர்க்கம் சக b முதலாவது போட்டாச்சு. இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச பெருமானங்கள் எடுப்போம்டா. சரியா? தெரிஞ்ச பெருமானம் எடுத்து தெரியாத ஆளை கண்டுபிடிச்சலும். இப்போ சரியா, இவங்கள்ல யாராவது ஒரு ஆள்கூர் ஒன்று எடுங்க. ஓகே, நான் யார் எடுக்க போறேன்னா இவர் எடுக்கிறேன். இந்த ஆள்கூர் எடுக்கிறேன். யார் எடுக்கிறேன்? 1,4 எடுக்கிறேன். இதுல ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனைக்கா? நான் அடுத்ததுனால வழக்க போட போறியோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அடிய போறியா எனக்கு ஆள் வச்சு? இல்லையே. இல்ல சார். இல்ல. ஓகே, எடுத்தாச்சு. எடுத்த பிறகு இவங்களோட அமைவிடத்தை கண்டுபிடிப்போம். போல இவர அமைவிடம் என்ன? எக்ஸ். இவரது y. ஓகே, அதுவும் சரி. இப்ப இந்த கிராஃப பார்த்துட்டு இந்த கிராஃப் y அச்சுல எந்த புள்ளியை வெட்டுறாரோ அவர்தான் யாரு? வட்டத்துண்டு. சமா மட்டும்தான் பேசுறேன். பிடிச்ச முழு பேருக்கு நான் நவீத் கேக்குதா? ஓகே, எங்க நிஷா, மது, ஷாலினி ஆக்கள் என்னது புட்டுகள் தின்ட்டு வந்தா? புட்டுகள் தின்ட்டு வந்தா இல்லே? மது சார். என்ன புட்டுகள் தின்ட்டு வந்தா இல்லே? இல்ல சார். அப்ப என்ன ரீட்டே பேசணுமே. ஓகே சார். இப்போ இவர் வெட்டுற துண்டு யாரு? வெட்டு துண்டா காணப்படும். இப்ப வெட்டு துண்டு எனக்கு எத்தனை பிள்ளைகள்? 5. 5 சி சமன் 5. அப்போ சி சமன் 5. ஓகே, இப்ப வா பெருமானத்தை போடுவோம். இப்போ இங்க வைட பெருமானம். இங்க வைட ஆள் யாரு? 4 சமன் சய ஏ தெரியா எக்ஸ் வர்க்கம் இருக்குது. இங்க எக்ஸ் யாரு? 1 வர்க்கம். ஓகே, 1 வர்க்கம். எக்ஸின் வர்க்கமே சக பி ஆறா? பி என்ன? வெட்டு துண்டு எவ்வளோ? 5. ஓகே, எங்களுக்கு யாரு வேணும்?
ஏ தான் வேணும் ஓகேவா அது பிரச்சனை ஒன்றும் இல்ல 4 சமன் சய ஏ ஒன்றின் வர்க்கம் எத்தனை உண்டு 1 சக 5 சக 5 இப்போ நான் இந்த ஏ இங்கால கொண்டு வரேன் இந்த ஏ நான் இங்கால கொண்டு வரேன் ஒன்று தரையே அதே தானே வரும் ஒன்று தரையே அதே தானே வரும் ஆனா இங்க சயே இருக்குது ஒன்று தர சயே வரும் இந்த சயே சமனுக்கு இங்கால வந்தா நவித்து என்ன ஆகும் நேரேயாக மாறும் ஆகவே நான் இந்த சயையே நான் அங்கால கொண்டு வந்தேன் சகையா மாத்திட்டேன் ஓகே இந்த 5 அங்கால இருக்கிறார் இந்த சகனால சமனுக்கு அங்கால போனா சயனாலாக மாற்றும் ஆகவே ஏட பெருமானம் என்ன புள்ளல் உண்டு ஒன்று ஏட பெருமானம் ஒன்று இப்ப வா சமன்பாடுக்குள்ள சமன்பாடு என்னடா y சமன் சய ஏ எக்ஸ் வர்க்கம் சகபி ஓகேவா இப்போ சகபி ஓகே பெருமானத்தை போடுவோம் சரியா y இருக்கட்டும் சய ஏட பெருமானம் எத்தனைடா உண்டு ஒன்று தர எக்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கணும் பிரச்சனை ஒன்று இல்ல சக பி எவ்வளோடா 5 ஆகவே சமன்பாடு என்ன y சமன் சய எக்ஸ் வர்க்கம் சக 5 விளைஞ்சா ஓ சார் ஓகே ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோ குயிக்கா